விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க மனோவேகமும் எழுத்து திறமையும் கணித வல்லமையும் எவரையும் எளிதில் சீர்தூக்கி பார்க்கும் குணமும் ஆராய்ச்சி தன்மையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்குரிய வழிபாட்டு தெய்வம் என்பதை முதல்ல நீங்கள் அறிஞ்சுங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாரும் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு இருந்தாலும் நமக்கென்று ஒரு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டும்னால் அதற்குரிய தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு நம்ம மதத்தில் நிறைய தெய்வங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. எதற்காக அந்த தெய்வங்களை நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான பவர் கொடுத்து என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம மதத்தோட ஒரு விஷயம். அப்போ அது சம்மந்தப்பட்டதில் வர்றப்ப பார்த்திங்கன்னா, இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு முதல்ல அந்த அதிபதி புத பகவான். அப்போ புத பகவானை வழிபாடு பண்ணுங்க. நவகிரக ஆலயத்தில் புத பகவான் பச்சை ஆடை அணிந்து அங்கே காட்சி தருவார். அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல நன்மைகள் என்ன உங்களுக்கு கேட்குறீங்களோ அந்த கோரிக்கையை அவர் புத பகவான் நிறைவேற்றி வைப்பார். சரி, குறிப்பாக அவருடைய ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப திருவெண்காடு அங்கே போங்க. திருவெண்காட்டில் அது புதனுடைய ஸ்தலம். அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா அதனுடைய பவர் இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இது போக பார்த்திங்கன்னா, எந்த இடங்களிலெல்லாம் தம்பதி சமேதராக தெய்வங்கள் காட்சி தருகின்றார்களோ, குறிப்பாக சொல்ல போனோம்னா, அதாவது தெய்வ யானை முருகன் திருப்பரங்குன்றத்தில் இருக்காங்க. அதே மாதிரி பெருமாள் தாயாரோடு அமர்ந்திருப்பார். ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒரு பக்கம் பூதேவியோட தாயாரோட தம்பதி சமேதராக அமர்ந்திருப்பார். அது மாதிரி சிவபெருமான் மீனாட்சியோட இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். அல்லது பார்வதி தேவியோடு இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு தக்க மாதிரி உடனுரை அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரோட எங்கெல்லாம் அமர்ந்திருக்காங்களோ, குறிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தம்பதி சமேதராக அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னால் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய பலன்கள் கிடைக்கும். தனியாக இருக்கிற தெய்வங்களோட, ஏன்னா மிதுனம் என்றாலே ரெட்டைன் என்ற அர்த்தம். அதனால் ரெட்டையாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தம்பதி சமேதராக அமர்ந்திருக்க தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல நன்மைகள் கிடைக்கும். சரி, என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல கல்வி நிலைகள் நமக்கு யோகத்தை கொடுக்கும். முதல்ல கல்வி. அடுத்து புத்தி கூர்மைக்கு புதன் தான் அதிபதி. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்க ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவங்களுடைய அறிவு ஆற்றல்லாம் விஸ்தரமாக இருக்கும். ஆனால் அதை சில நேரங்களில் யூஸ் பண்ணுறது கிடையாது, அல்லது பிரத்தியாருக்காக போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த குடும்பத்தில் சகோதர பாவம் சில நேரங்களில் பொறுத்தளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, சகோதர பாவங்களில் பாதிப்புகள் ஏற்படும். இந்த பாதிப்புலேருந்து நீங்களும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா அண்ணன் தங்கச்சி பேச மாட்டாங்க, தம்பி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையிலேருந்து இவெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்கன்னா அதுக்காகவாது புத பகவானை வழிபாடு பண்ணுங்க. இந்த குடும்ப ஒற்றுமையில் சகோதர ஒற்றுமைக்கு புத பகவான் தான். அப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு முதல்ல அந்த புத பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது உடல் ரீதியாக ஏற்படுற பாதிப்புகளை பொறுத்தளவுக்கு இந்த ஷோல்டருக்கு பார்த்திங்கன்னா தோல், இந்த தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, காது, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் முதல்ல நம்ம கும்பிட வேண்டிய தெய்வமே புத பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அந்த பகவானுடைய அனுக்கிரகத்தினால உங்களுக்கு உடல் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக நீங்கிவிடும். அடுத்து இந்த வாக்கு வல்லமையில் இந்த கலை கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, சில நேரங்களில் பாடல்கள் சொல்லலாம். உங்களுக்கு கவிதை எழுதி பாடலாசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு முக்கியமாக புத பகவானுடைய அனுக்கிரகம் இல்லைன்னா கலைத்துறையில் எதுவுமே எடுபடாது. ஏன்னா வாக்கு வல்லமை எவ்வளோ முக்கியமோ அதை விட நினைவாற்றல் முக்கியம். அதற்கு அதிபதியே புத பகவான் தான். புதன் புத்தி கூர்மைக்கு அதிபதி. அதனால் அந்த புத பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த கலைத்துறை, கம்ப்யூட்டரு, கணித சம்மந்தப்பட்டது, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அவரால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி வைக்க முடியும். அதனால் மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் புத பகவானை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமில்ல அந்த புத பகவான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பார். இப்போ மிதுனராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை பூமாதேவியை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ருத்ரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான்லேயே ருத்ரமூர்த்தின்னு இருப்பார், அந்த ருத்ரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க ராமபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் கிடைச்சிச்சுனால் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல வல்லமை கிடைக்கும். மிதுனராசி பொதுவாக
இந்த புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மீனாட்சி அம்மன், மதுரை வந்து மீனாட்சி அம்மன்ல இருக்காங்க. உங்களுக்குரிய ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா பச்சை நிறம், மரகத கல்லில் வந்து மோதிரம் போடுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு பவர் வந்து கூட கிடைக்கும். இப்போ வந்து ஒரு விஐபியை பார்க்க போகிறோம் அல்லது ஒரு சக்ஸஸ்க்கான நிகழ்ச்சிகளுக்காக போகிறோம் அப்படின்னம்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் பச்சை நிற ஆடை அணிந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதற்கான யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். அதாவது பாதி வந்து உங்களுக்கு வந்து முயற்சியாக இருந்தாலும் பாதி இறை பலத்தால் உங்களுக்கு வல்லமை கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. புத பகவானை வழிபாடு பண்ணீங்கன்னால், மிதுனராசி என்பதே புத பகவானை வழிபாடு பண்ணீங்கன்னால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைப்பதற்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக நான் சொன்ன இந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.